இது மகிமை நேரம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உறுதியற்ற ஒரு வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோமானால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று பார்த்தோம். அடுத்து, உடைக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உபயோகமான பாத்திரமாக மாற்ற வல்லவர் என்று பார்த்தோம். அடுத்ததாக, உண்மையாக நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ நாம் உண்மையாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக வருவார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் ரூத் 2ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இதை நம்ம குறித்து தியானிக்க போகிறோம். இப்போ இந்த இன்சிடென்ட்ல போவாஸ்னு ஒரு கேரக்டர் வர்றாங்கன்னு, இந்த போவாஸை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இவருக்கு நிலப்புலன்கள்லாம் இருந்திருக்குது. அப்போ ஒரு ஐஸ்வர்யவானாக தான் இவர் இருந்திருக்கிறார். இவரை பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதா இருந்து, இப்போ ரூத் யாருன்னே ஆக்சுவலா இவருக்கு தெரியாதுதான். அந்த டைம்ல தான் ரூத்தை குறித்து கேள்விப்படுகிறார். ரூத்துட்ட உடனே அவர் கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, இந்த ரூத் சும்மா பொறுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான், ஒரு எளியவங்க தான், சரியா? அந்த எளியவங்களை பார்த்து இந்த போவாஸ் ஆசீர்வதிக்கிறார். எம்மா, உன் செய்கை பலன் மிகுதியா இருக்கிறது, உன் செய்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார்னு சொல்லிட்டு அந்த ரூத்தை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாங்கன்னு. இந்த ஆசீர்வதிக்கிற பழக்கம் மிகவும் நல்லது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஒருத்தரை ஆசீர்வதிச்சனா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை சாபத்திற்குள்ளதாக அல்ல, ஆசீர்வதிக்கிறதாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாருங்க, இந்த அறுக்கிறவர்கள்னா அப்போ அவங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களை பார்த்தும் என்ன சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான வேட பேசுறாரு. நம்ம கீழே வேலை பார்க்கிறவங்களை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா அப்ரிஷியேட் பண்றவங்களா இருக்கணும். அவங்க செய்யற வேலையை நம்ம அப்ரிஷியேட் பண்றவங்களா இருக்கணும். இந்த போவாஸ் பாருங்க, தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு எளிய ஒரு பெண்ணை பார்த்து அவங்க கிட்ட செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க வாயின் வார்த்தைகள்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு இதை கட்டளையிடுவார், கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்னே சொல்றாங்க. எப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பாசிட்டிவான வார்த்தை எப்போ வரணும் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய நினைவு எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே இருக்குமானால் மாத்திரமே நம்முடைய வார்த்தை இப்படிப்பட்டதாக இருக்கும். இல்லை அப்படின்னா சாபம் நிறைஞ்சதா, இல்லைன்னா சண்டைக்கு ஏதுவாக தான் நம்ம வார்த்தை இருக்கும். பிரியமானவர்களே, இந்த குணம் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ற, ஆசீர்வதிக்கிற இந்த குணம் ரொம்ப சூப்பரான குணம். இந்த குணம் நம்மளுக்கு அவசியமானது. கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு மிகவும் அவசியமானது. இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி உண்டு. அந்த பாட்டி யாரை பார்த்தாலும் சரி, உடனே அவங்க தலையில் கை வச்சு அவங்கள பிளஸ் பண்ணி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா அப்படின்னு சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணி விடுவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் வயோதிபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் பார்க்குற குட்டி பிள்ளைங்க எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. உங்கள் கண்ணில் படுகிற, உங்களை பார்க்க வருகிற எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை, நீங்க ஒருவேளை பெற்றோர்களா இருப்பீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எம்மா, நீ நல்லா இருப்பம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ படித்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு தினமும் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம கூறும் பொழுது அது அவ்வாறே நடக்கிறது. ஏன்னா மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்
நம்ம அந்த தீபமாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டோடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இவர்கிட்ட ஒரு கடமையை நம்ம கொடுத்தோம், ஒரு காரியத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை தீவிரத்து செயல்படுகிறவராகவும் இந்த போவாஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த கடமையில கருத்தாக அவங்க இருந்தாங்க. தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை அவங்க அற்பமாக நினைக்காம அவங்களுக்குள்ள காரியத்தையும் நேர்த்தியா முடிக்கிறவராக இந்த போவாஸ் இருந்தாங்க. எளியவர்களுக்கு உதவுவதில் தாராளமாக இருந்தார். இந்த ரூத்தை யாருன்னே தெரியாதுதான், அன்னைக்குதான் பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அவங்களை கூப்பிட்டு அவங்க செய்கை குறித்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றாங்க. நீ இதெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. பிரியமானவர்களே, நமக்குள்ளும் இந்த பண்பு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக உதவுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நமக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை அப்ரிஷியேட் பண்றவங்களா நம்ம இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு கடும் சொற்களை யூஸ் பண்ணி அவங்கள மன அழுத்தத்துக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாக்குகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் ஹாப்பியா ஃபீல் பண்ணி வேலை பார்க்கணும். சரியா? ஓகே, நம்ம ஹெட்டாக இருக்கிறவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நம்ம சிஇஓ எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க, ஓகே இவங்க கீழே வேலை பார்க்குறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக சமாதானத்தோடு ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த சிடு மூஞ்சிக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. எப்போ இந்த வேலையை விட்டு நம்ம சீக்கிரம் போயிடணும்னு அவங்க நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை நம்ம கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவர்கள் செய்கிற பணியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன பிள்ளை கூட, என் பையன் கூட நான் ஒரு வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னா, ஏய் சூப்பர், நீ அழகா பண்ணிட்ட, வெரி குட் அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணேன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்குள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக, பிறரை அப்ரிஷியேட் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்து, ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எளியவர்களை, கஷ்டப்பட்டவர்களை அற்பமாக நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அவர்களையும் பாராட்டுகிற குணம் அவசியமானது. நிறைய பேருக்கு இந்த பாராட்டுற குணம் ஈஸியாக வராதுன்னு. யாராவது நம்மளை பாராட்டுறாங்கன்னா அது நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம யாரையாவது பாராட்டணும், நம்ம யாரையாவது ஆசீர்வதிக்கணும்னா அது நம்ம கஷ்டமாக அதை ஃபீல் பண்ணுவோம். இன்னிலிருந்து நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு ஏழை எளியவர்களை, கஷ்டப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்க உதவி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த போவாஸ் தனக்கு கீழே வேலை பார்த்தவர்களை விசாரிக்கிறவராக இருந்தார். ஏசப்பா, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த குணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கணும் சுவாமி. எங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும் தகப்பனே. நீங்க அப்படி செய்யுங்க ஏசப்பா. எங்க வாயின் வார்த்தைகள் மூலமாக, எங்களுடைய நடக்கையின் மூலமாக, எங்களுடைய செயல்களின் மூலமாக அநேகரை உமக்குள் ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென்.